Hi designers, welcome back to our channel Safa Creations. நம்மளோட ஆரி ஆன்லைன் கிளாஸ்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் என்கொயரிக்காக நிறைய பேர் வந்து கால் மெசேஜஸ் வந்து பண்ணுறீங்க. உங்களில் நிறைய பேர் காமனாக கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து டெய்லரிங் சுத்தமாக வராது, ட்ராயிங் வராது, என்னால் வந்து எப்படி ஆரி கற்றுக்க முடியும் அந்த மாதிரி கேட்குறீங்க. ட்ராயிங் தெரியாது ஒரு பிரச்சனையே கிடையாது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் ட்ரேசிங் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆரி கிளாஸ்லேயே வந்து கற்றுக்க போகிறோம். அதே மாதிரி டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவையானது வந்து மார்க் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுவுமே நம்ம கிளாஸோட சிலபஸ்லேயே வந்து கவர் ஆகுது. தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனுமே ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்லீவுக்கான ஆரி ஒர்க் டிசைன் தான் பார்க்க போகிறோம். டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சுட்டு அதோட ஸ்லீவை வந்து எப்படி ஒரு பேப்பரில் பேட்டர்னாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம போட்டு வச்சுருக்க அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு ஒர்க் பண்ண வேண்டிய ப்ளவுஸில் எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு சிம்பிள் மோட்டிவ் வந்து எப்படி ட்ரேசிங் மூலமாக எடுத்துகிட்டு அதில் ஆரி ஒர்க் போடுறது, இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ்ஸ்னு மொத்த ப்ளவுஸுக்குமே வந்து பேட்டர்ன் எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா கூடிய சீக்கிரமே பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ வந்து தனியாக நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய பேப்பராக எடுத்துருக்கிறதுனால 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 4ஆக மடிச்சிருக்கேன். 2ஆக மடித்ததை இன்னொரு சைடு மடிச்சுட்டு 4ஆக மடிச்சிருக்கேன். ஸோ 4 மடிப்பு போட்டு நீங்கள் கட் பண்ணும்போது 2 ஸ்லீவ் தனித்தனியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து பேப்பர் சின்னதாக இருக்குன்னா 2ஆக மடித்து ஒரு ஸ்லீவ் மட்டும் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதை வச்சே 2 ஸ்லீவுக்கும் நம்ம மார்க்கிங் போட்டுக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதோட அந்த ஃபோல்டிங் சைடு மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. மற்ற 3 சைடு ஓப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபோல்டிங் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கடைசியாக கட் பண்ணி விட்டுக்கலாம். மேல் பக்கம் கண்டிப்பாக ஃபோல்டாக இருக்கணும். அடுத்தது மார்க்கர் யூஸ் பண்ணி ஒரு மார்ஜின் லைன் போட்டுக்கிறேன். இந்த லைன் வந்து உங்களுக்கு ஸ்லீவோட ஓரங்களை மடித்து விடுறதுக்காக தேவைப்படக்கூடிய அளவு தான். அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி 1 இன்ச் போட்டுக்கலாம். இல்லை கிளாத் வந்து கம்மியாக இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்ஜின் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரிவர்ஸ், அதாவது ராங் சைடெலாம் திருப்ப வேணாம், அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து சொல்லிடுறேன். டெய்லரிங் தெரியாதவங்க மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளவுஸோட கிளாத் எப்படி இருக்குங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டான பாலிஸ்டர், ஷிஃபான், பூனம் இந்த மாதிரியான ஃபேப்ரிக்கில் இருக்கிற அளவு ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் காட்டன் இல்லைனா சில்க் சம்மந்தமான கிளாத்தில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு வாட்டி சுருக்கம் எதுவுமே இல்லாமல் அயன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஞாபகத்தில் வச்சுட்டு மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்திருக்க ப்ளவுஸை வந்துட்டு ரைட் சைடே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம அந்த மார்ஜின் லைன் வச்சுருக்கோம்ல, அந்த இடத்துல ஸ்லீவோட ஓரங்கள் ஒட்டி இருக்கிற மாதிரியும், மேல் பக்கம் ஃபோல்டிங்கும் ஸ்லீவோட மடிப்பு இருக்கிற பக்கமும் ஒரே சைடு இருக்க மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஷோல்டரோட அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், ஆர்ம் ஹோல் கிட்ட எண்டாகிற இடத்துல ஒரு மார்க்கிங், ஸ்லீவோட சுற்றளவுக்கு ஒரு மார்க்கிங். இந்த 3 இடங்கள் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அண்ட் ஸ்லீவோட சுற்று மார்க் பண்ண இடத்த ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒரு லைன், அதிலேருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் விடலாம். அது வந்து உள் பக்கமாக இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத், அதுதான். அதுக்கான அளவு உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இனி ஒரு கர்வ் லைன் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஒரு கர்வ் லைன் வரையணும். இது வந்து 2 மெத்தடில் போடலாம். உங்களுக்கு ட்ராயிங் சரியாக வராது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூல் யூஸ் பண்ணி 2 பாயிண்ட்டுக்கிட்டேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த வளைவு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். மெத்தட் நம்பர் 2 வந்துட்டு ஸ்லீவை இந்த மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுறதோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதோட லைன் பார்த்திங்கன்னா நல்லா டீப் கர்வாக ஒரு இடத்துல வந்திருக்கும். அந்த இடத்த மட்டும் நெயிலில் வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேப்பரோடு சேர்த்து இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு அந்த கர்வியான லைன் எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரே ஒரு மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு வளைவு வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி வளைவு வரைகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுட்டு வாங்க. கடைசியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த லைன் நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள்.
அடுத்தது நம்ம வரைஞ்சது கரெக்டான மார்க்கிங், எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல கொடுக்கல. ஸோ ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு டாட் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக. அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாட்ச் வந்து கட் பண்ணிக்கிறேன். மிடில் பாயிண்டில் மேலே 1/2 இன்ச், கீழே பக்கம் 1/2 இன்ச் விட்டுட்டு நடுவில் இருக்க மிடில் பார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி குழிவாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க, எஸ் மாதிரி ஷேப்பில். இது வந்து 1/4 சென்டிமீட்டர் கேப் இருந்தால் போதும். பேப்பரை மறுபடியும் பிரிச்சுருங்க. அதாவது நம்ம மடக்கி இருந்ததை விரித்து விட்டுட்டு முன் பக்கம் மட்டும் நம்ம வரைஞ்ச குழிவை வந்து வெட்டிடுங்க. ஸோ கிளாத்தோட ஒரு எட்ஜில் தான் நம்ம ஸ்லீவ் போட போகிறோம். லெஃப்ட்டில் ஒரு ஸ்லீவும் ரைட்டில் ஒரு ஸ்லீவும். ஸோ அதனால் கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக மடக்கிக்கலாம். மடக்கினதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பேட்டர்னை வந்து அப்படியே கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்கு நான் டிசி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா டார்க்காக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுளாக உள்பக்கமாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நல்லா மேல் பக்கமாக நம்ம கை வச்சு தட்டினோம் அப்படின்னா ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட அவுட்லைன் வந்து அப்படியே இன்னொரு பக்கம் கிடச்சிரும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறப்போ நமக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்கள் ஓகே, 2 ஸ்லீவும் மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண தேவையில்லை. நான் வந்து அந்த ஸ்டிச் பண்ணுற இடத்தையும் நான் லைன் போட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்காக நம்ம 1 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அதையும் வந்து லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டேன். நம்ம அதுக்குள்ளே டிசைனிங் வந்து முடித்தாலே போதும். லென்த் வந்து 10 இருக்குன்னா பாதியில் 5 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு வர மாதிரி டாட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் மோட்டிவ் போடும்போது கரெக்டாக சென்டரில் நீங்கள் ட்ரேசிங் ஷீட்டை வச்சு போட முடியும். அந்த ட்ரேஸ் பண்ணுற அந்த டிசைன் வந்து கொஞ்சம் நகர்ந்துட்டாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் ஸ்லீவ் வந்து வியர் பண்ணும்போது கரெக்டான ப்ளேஸில் அது இருக்காது. ஸோ அப்போ பார்க்கவும் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே ஒரு சிங்கிள் மோட்டிவ் சென்டரில் போடுறீங்கன்னா கரெக்டாக சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சில் சென்டரில் மார்க் பண்ணியாச்சு. இது வந்து பார்டருக்கான மார்க்கிங். அடுத்தது ஸ்லீவோட ஓரம், லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருந்து அந்த சென்டரில் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணது வரைக்கும் க்ராஸாக எடுத்துகிட்டு வாங்க. அப்வர்டாக கொண்டு வாங்க லைனை. அதே மாதிரி ரைட் சைடில் அப்படியே டவுன்வேர்டில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வி மாதிரி கட்டிருக்கிற டிசைன் வந்து நான் போட போகிறேன். பண்ணுற பார்டரோட அகலம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு போட போகிறேன். ஸோ நம்ம போட்டிருக்க லைன்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு நான் அங்கங்கே ஒரு டாட் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஃப்ளவர் டிசைன் இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி நான் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிசைனை தான் ஸ்லீவோட சென்டரில் போட போகிறோம். இந்த டிசைன் நான் எப்படி ட்ரேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அடுத்தது நான் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை டபுளாக மடக்கிக்கிறேன். நடுவில் பர்ஃபெக்டாக சென்டரில் ஒரு மடிப்பு வர மாதிரி மடக்கிக்கிறேன். அடுத்தது கார்பன் ஷீட். கார்பன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 2 கலர் இருக்குது, ஒயிட் அண்ட் எல்லோ. நம்ம வந்து கிளாத்தோட கலரை பொறுத்து சூஸ் பண்ணோம். நல்லா வந்து டார்க்கான கிளாத் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் ஷீட் தான் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதே மாதிரி லைட் கலர் ஃபேப்ரிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் கார்பன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க இந்த ஒயிட் கார்பனை நடுவில் அந்த மடிப்பு நேராக விழுகிற மாதிரி நல்லா ஒரு தடவை மடித்து எடுத்துக்கிறேன். ஸ்லீவில் வரைஞ்சிருக்க அந்த சென்டர் லைனும் கார்பன் பேப்பரோட மடிப்பு இருக்கிற அந்த லைனும் மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. அடுத்தது நான் எடுத்திருக்க மோட்டிஃபையும் மடிச்சிருந்தேன் இல்லையா, அதில் இருக்கிற லைனும் கரெக்டாக சென்டரில் வரணும். இந்த மாதிரி 3ஐயும் ஒரு லைன் மேலே இன்னொரு மடிப்போட லைன் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டரில் தான் வைக்கணும். கார்பன் பேப்பரோட மை இருக்க சைடு கிளாத் மேலே படணும். இந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கிறது வெளிப்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வைங்க. ஷார்ப்பான பென்சில் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக முன்னையாக இருக்க மாதிரி பென்சில் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காகனா அப்போ தான் நம்ம கார்பன் பேப்பர் கிழியாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட ட்ரா பண்ணலாம், நகராமல் இருக்கும். ஸோ வந்து நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இதில் நல்லா கிளியராக தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த லைட்டிங்கில் அந்தளவுக்கு நான் வரைஞ்சது தெரியல. அதனால நான் அதுக்கு மேலே அப்படியே பென்சிலில் ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கிறேன். உங்கள் மேக்கிங்கும் மார்க்கிங் முடிச்சிட்டோம். அடுத்த வேலை நம்மளோட 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ரேமில் ஏற்ற வேண்டியது தான். எப்போவுமே ஸ்லீவ் போடும்போது இந்த மாதிரி எட்ஜஸில் தான் வரும் மேக்ஸிமம். இந்த எட்ஜஸில் வரப்போ அப்படியே ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணணும். வந்து கையிலேயே கூட ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைனா மிஷினில் வந்து லென்த் சைஸ் பெரிய சைஸ் வச்சுட்டு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸிங் தெரியலைன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வந்து போய் பாருங்கள். ஃப்ரேம் ஃபிக்ஸிங்னால நிறைய பிரச்சனை வந்து வரும். ஸோ அதை கிளியராக தெரியாமல் நீங்கள் ப்ளவுஸ் போட ஆரம்பிக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்டர் வந்து போட்டுக்கலாம்.
கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கலாம். நான் பார்டருக்காக வரைஞ்சிருக்க 2 லைன்லேயுமே 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் வந்து போட்டுக்க போகிறேன். செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப சின்னதாக போடுங்க. நான் வந்து 0.5 mm நீடில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கோல்டு கலர் ஜரி யூஸ் பண்ணி நான் பார்டருக்காக வரைஞ்சிருக்க 2 லைன்லேயுமே ஒரு லைனில் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சும் இன்னொரு லைன்லேயும் டபுள் லைன் செயின் ஸ்டிச்சும் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ இந்த 2 லைனுக்கு இடையில நான் வந்து டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது பீட்ஸ் ஆட் பண்ணல, ஒரு 1.5 இன்ச்சுக்கு. அந்த பிளேஸ் வந்து ஸ்லீவோட பின் பக்கம் தான் வந்து போகும், 1 இன்ச் பக்கம். ஸோ அதனால் கொஞ்சம் தூரத்துக்கு நான் வந்து சும்மா டபுள் லைன் செயின் போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு அப்புறமா சென்டரில் ஒரு பீட் ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கிளாத் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம பஞ்ச் பண்ணுற இடத்துல ஹோல்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது, விரிசல் விடுற மாதிரி இருக்குது ஸ்டிச் பண்ணும்போதே. ஆனால் இதுக்காக பயப்பட வேணாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபேப்ரிக்கில் போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் விட்டு ரிமூவ் பண்ணும்போது சரியாயிடும். நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்குது. டபுள் சைட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட கம்ப்ளீட் டுட்டோரியல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்க, ஸ்லீவை வந்து டைட் பண்ணுறீங்க ஒரு லூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல பீட்ஸ் இல்லாமல் இருக்கப்போ. அதனால் எப்போவுமே 2 சைட்லேயும் 1 இன்ச்சுக்கு நீங்கள் பீட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட 2 ஓரங்கள்லேயும் மெரூன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு லைன் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பார்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்தது செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல் மோட்டிவ் டிசைனுக்கும் அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் முடிச்சுட்டு நீங்கள் ஃபில்லிங் போட்டிங்கன்னா நல்லா அழகாக நீட்டாக வரும். சிலர் ஃபில்லிங் போட்டுட்டு அவுட்லைன் போடுவாங்க, சில பேர் வந்து அவுட்லைன் போட்டுட்டு ஃபில்லிங் போடுவாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். நான் எப்போதுமே அவுட்லைன் போட்டுட்டு தான் உள்ள ஃபில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா அவுட்லைன் போட்டாலே எனக்கு டிசைனுக்கான ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அப்புறம் ஃபில்லிங் வந்து எந்த ஒரு தவறுமே நமக்கு வராது. இதுவே நம்ம சில நேரம் உள்ளே ஃபில் பண்ணும்போது நம்ம அவுட்லைனை தாண்டி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவுட்லைன் தாண்டி போட்டுட்டோன்னா நம்ம வரைஞ்ச டிசைனை விட சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் வந்துடும். அவுட்லைன் போட்டு ஃபில் பண்ணுறப்போ இந்த ஓரங்களெல்லாம் வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது, நிறைய கேப் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் இப்போ நான் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த 2 பக்கம் இருக்கிற லீஃப் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் பென்சிலால் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். சிங்கிள் சைட் பட்டன் ஹோல், அதாவது ஹாஃப் லோடிங்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சைட் பட்டன் ஹோல் ரெண்டும் ஒன்று தான். ஸ்ட்ரைட்டாக போட்டோன்னா பட்டன் ஹோல், அதே கொஞ்சம் க்ராஸாக போட்டோன்னா ஹாஃப் லோடிங். இந்த மாதிரி ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சில் நம்ம ஒரு சைடை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஸ்டிச்சஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நான் போடுற வீடியோஸ் டுட்டோரியல்ஸ்லேயே வந்து எல்லா ஸ்டிச்சஸும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன டெக்னிக்ஸ் மட்டும், மிஸ் ஆன விஷயங்கள், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அது ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சில் வந்து இந்த லீஃபோட ஒரு சைடை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பீகாக் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதோட சாரீ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெரூன் அண்ட் இந்த மாதிரி பீகாக் ப்ளூ, மஸ்டர்ட் எல்லாம் மிக்ஸான ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால தான் 3 கலர் மிக்ஸ் பண்ணி நான் இதை வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டாச்சு. அதே ஹாஃப் லோடிங்கில் இன்னொரு சைடும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் தனியாக ஃபில் பண்ணும்போது நமக்கு நடுவில் ஒரு கேப் கிடைக்கும். ஸோ லைட்டாக கேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கேப் வரும்போது நடுவில் நம்ம பீட் ஒர்க் ஆர் த்ரெட் ஒர்க் கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். அந்த லீஃபோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நடுவில் நம்ம வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் ஆர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணும்போது. அவுட்லைன் பக்கத்தில் பஞ்ச் பண்ணும்போது நீடில் கொஞ்சமாக க்ராஸாக வச்சுட்டு பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்லைன் ஓரத்தில் கேப் இல்லாமல் நல்ல ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். நடுவில் கேப் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த கேப்பில் நான் 3 mm ரவுண்ட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸுக்கு நான் வந்து லாங்காக இருக்கக்கூடிய லோக்கல் பீட் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உட்டன் ஹேண்டலில் இருக்கக்கூடிய நீடில். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி பெரிய நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அயனில் இருக்கக்கூடிய பீட் நீடில் வாங்கிக்கோங்க. ஏன்னா அதோட டிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் 2 சுகர் பீடாக வந்து நான் போட்டிருக்க அவுட்லைனுக்கு உள் பக்கம் ஒட்டின மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீட் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துக்க போகிறோம். இந்த நடுவில் இருக்க இந்த மொட்டு பகுதிக்கும் பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றி இருக்கிற அந்த 5 பெட்டல்ஸ்க்கு உள் பக்கமும் அவுட்லைனை பேஸ் பண்ணி போட போகிறோம். பிகினர்ஸ் வந்து அவுட்லைன் போடாமல் போட்டிங்கன்னா அந்த அவுட்லைனை விட்டு பீட்ஸ் விலகி போயிடும். நீங்கள் அடுத்ததாக மேலே சுற்றி அவுட்லைன் கொடுக்குறப்போ அந்த பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகரும். அப்போ வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில் இருக்காது அந்த லைன்ஸ். ஸோ இப்போ எண்டு கிட்ட வந்துட்டோம். எண்டில் வந்து ஷார்ப்பாக வரணும் இல்லையா, அதனால் நான் கடைசி பீட் கொடுத்துட்டு
அந்த ஷார்ப்பாக இருக்க பீடுக்கு இடையில இருக்க கேப்பில் த்ரெட்டை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பெட்டல்ஸ் ஃபில் பண்ணலாம். பெட்டல்ஸில் உங்களுக்கு வந்து எதுக்காக காமிக்கிறேன்னா, நீங்கள் ஒரு பெட்டல்லேருந்து இன்னொரு பெட்டலுக்கு நீங்கள் எப்படி மூவ் ஆகி அடுத்தது போகலாங்கிறது காமிக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஒரு பெட்டலோட எண்டு வரைக்கும் நான் அப்படியே அவுட்லைன் ஓட்டி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து நாட் போடணுங்கிறதே அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணலாம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த பெட்டலோட உள் பக்கமாக ஒரே ஒரு செயின் கொடுத்துருங்க. த்ரெட் இந்த சைடில் வந்துடும். அடுத்தது நீங்கள் த்ரெட்டை எடுத்த இடத்துலேருந்து செகண்ட் பெட்டல் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் பீட்ஸ் எப்போவுமே 2 ஸ்டிச் பண்ணுங்கள். வளைக்கிற இடம் இந்த மாதிரி இந்த பெட்டலோட வளைவு வருது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுலேயும் 2 சைடில். ஸோ அந்த வளைவு வர இடத்துலலாம் சிங்கிள் போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு பெட்டல்லையும் எண்ட் நாட் போடாமல் அடுத்ததுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணி நெக்ஸ்ட் பெட்டலுக்கு வந்து மூவ் ஆகிடலாம். சென்டரில் இருக்க மொட்டு பகுதிக்கு நான் இந்த குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஃபிக்ஸிங் ஸ்டோன், நல்ல பெரிய ஃபிக்ஸிங் ஸ்டோன். இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணவும் செய்யலாம். ஹோல்ஸையும் சேர்த்த மாதிரி நீடில் கோர்த்துட்டு கிளாத்தில் பஞ்ச் பண்ணி இந்த பக்கமாக த்ரெட்டை எடுத்து எண்ட் நாட் கொடுத்துக்கணும். பக்கத்தில் 2 ஹோல்ஸ் இருக்கும், அது 2த்துக்குள்ளேயும் சேர்த்து நீடில் வந்து உள்ளே நுழைச்சி கிளாத்தில் பஞ்ச் பண்ணி அடியிலேருந்து த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக இழுத்துடணும். ஒரு செயின் போட்டுட்டு எண்டிங் நாட் கொடுத்துடணும். அதாவது அந்த ஹோல்ஸ்குள்ளேருந்து கிளாத் வழியாக த்ரெட்டை எடுத்து நீங்கள் 2 நாட் வந்து போடணும். இதிலும் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் ஃபில் கொடுத்த சேம் சைஸ் பீட் வந்து இதுலேயும் அவுட்லைனாக ஃபில் பண்ணிக்கிறேன். மொட்டு பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பெட்டல்ஸ்குள்ளே வந்து நான் வந்து பீகாக் ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறேன். அதை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 லேயராக போடுறேன். 3 செயின் கொடுத்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு 2 செயின் கொடுத்து எண்டுக்கு போகணும். எண்டில் கொண்டு போய் ஒரு லாக். அதே மாதிரி 3 செயின் அடுத்தடுத்து போட்டு வரோம். பட்டன் ஹோல் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு 2 ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போயிட்டு ஒரு லாக் பண்ணிடுறோம். திருப்பியும் 3 ஸ்டிச் அடுத்தடுத்து கொடுக்குறோம். பட்டன் ஹோல் ரிவர்ஸ், மறுபடியும் 2 ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன லாக் கொடுக்குறோம். ஸோ பீகாக் ஃபெதர் யூஸ்வலாக 2 ஸ்டெப்பாக தான் நம்ம போடுவோம். 2 ஸ்டெப்பாக போடலைன்னா இந்த பெட்டல் கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ இதுக்கு பீகாக் ஃபெதர் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய ஃபெதராக ட்ரா பண்ணிவிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபினிஷ் பண்ணதும் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ரிங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம போட்ட அந்த லைன்ஸ், அழகான லைன்ஸ் எல்லாமே மேலே தூக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யாராவது ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இருந்திருக்கா அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பெடல்ஸுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளாக ரொம்ப கம்மி டைமில் ஒரு சூப்பரான டிசைன் வந்து போட்டு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதை இன்னும் கொஞ்சம் கிராண்ட் ஆக்கணும்னா இங்கே வந்து சின்ன மீதம் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் தள்ளி சின்ன புட்டா ஒர்க் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 பீட்ஸ் இருக்கிற மாதிரி சின்ன புட்டா ஒர்க் கொடுக்கலாம். இல்லை த்ரெட்டில் கொடுக்கணுன்னா ஃபர்ன் ஸ்டிச்சில் சின்ன புட்டா ஒர்க் கொடுக்கலாம். ஸோ அதை கொடுத்தோன்னா இன்னும் கிராண்டாக இருக்கும். எனக்கு இதுவே வந்து போதும்னு தோணுனதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இதில் இன்ஃபர்மேட்டிவாக இந்த வீடியோ இருந்ததா அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.